ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திக்கின்றோம். இன்றைய தினம் 679வது நாமாவளியாக ஓம் மனோஹராய நமஹ. இந்த நாமாவளி முருகப்பெருமான எல்லோருடைய மனதையும் கவரக்கூடிய குணாதிசயம் உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது முருகப்பெருமான் எல்லாருடைய மனதையும் கவருபவராக இருக்கார். அவரை பார்த்தா அவர்கிட்ட ஒரு ஆகர்ஷணம் வந்துடுமா, ஆனந்தத்தினுடைய முழு வடிவமாக இருப்பார். முருகனுடைய அடியார்களெல்லாம் அவரை கனவிலும் நனவிலும் பார்த்து பார்த்து ரசித்து பல பாடல்களை பாடியிருக்கா. திருப்புகழை எடுத்தோன்னா 16,000 திருப்புகழுக்கு மேலே பாடியிருக்காராம் நம்ம அருணா சுவாமிகள். இவரை பார்த்து தண்டபாணி தேசிகன்னா முருகன் 3000 ஒரு நூல் எழுதியிருக்கார். அவர் பாமன் சுவாமிகளை எடுத்தோன்னா 6666 பாட்டு எழுதியிருக்கார். அது மாதிரி முருகனுடைய உருவம் மனதை கவரக்கூடியதாக இருக்கும். உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு ஞானசம்பந்தர் சொன்னார் இல்லையா பரமேஸ்வரனை பார்த்து. அப்படி அவரை பார்த்தோன்னா அவர் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனசை எடுத்துப்பாரோம். அவ்வளோ ஒரு அவர்கிட்டே லயிச்சிடுமா. மற்ற விஷயங்கள் எல்லாம் அதில் ஈர்ப்பே இல்லாத மாதிரி ஆயிடுமா. அதுதான் இறைவனுடைய மகத்துவம். அப்பேற்பட்ட வடிவம் குமார பரமேஸ்வரன். இறைவன் அடியார்களெல்லாம் மனத்தகத்தான் அப்படின்னு சொல்கிறா இல்லையா. அப்போ அவர் மனதுக்குள்ளே இருக்கார். அவரால் அனுகிரகத்தால் தான் நமக்கு இந்த மனோமய கோஷத்தை தூய்மைப்படுத்தவும் முடியும். அதே சமயத்தில் அதில் எழுந்தருள் நமக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பாராம். சிதம்பரம் திருப்புகழ் அழகாக வர்ணிப்பார். இரு வினையின் மதிமயங்கி திரியாதே, எழுநரையில் உழலும் நெஞ்சுற்று அலையாதே, பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாலே பரவு தரிசனை என்றற்கு அருள்வாயே அப்படின்னு கேட்பார். அப்படி மனம் முழுவதும் இறைவனுடைய அருள். அதனால தான் இந்த தைப்பூசம் அப்படின்ற பூச நட்சத்திரத்துக்கு குரு பகவான் விசேஷ ஸ்தானத்தில் இருப்பார். அங்கே அந்த கடக ராசியில் குரு இருந்தார்னா உச்சம் பெற்ற குரு. அப்போ குரு அருள் இருந்தால் நமக்கு திருவருள் எளிதாக சித்திக்கும். அதனால தான் குரு அப்படி அவ்வளோ ஒரு முக்கிய ஸ்தானத்தை கொடுத்துருக்கா. அந்த குமார பரமேஸ்வரன்கிட்ட நின்று பேசுகிற அந்த பாக்கியமும் வியாழ பகவானுக்கு தான் கிடைச்சிது. அப்போ அந்த குரு அங்கே உச்சம் பெற்று இருக்கார். குரு சந்திர யோகம்னு சொல்லுவாலே அது மாதிரி. அப்போ நம்ம மனசில் எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் மனதில் எல்லா பலம் சக்தி இரக்கம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த பூச நட்சத்திரம். அந்த தைப்பூசத்தில் தான் அசுர சக்திகள்லாம் அழிப்பதற்காக வேல் வாங்கினார். இடும்பனுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த காவடி எடுத்து வரார். காவடி அப்படின்றது நம்மளுடைய இரு வினைகள் தான். அந்த 2 வினையும் எடுத்துன்னு வந்து சுவாமி பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுறார். அதுக்கப்புறம் முருகனுடைய அனுகிரகம் கிடைக்கிது. அப்போ இதெல்லாம் இந்த மனோமய கோஷத்தை தூய்மைப்படுத்தி மனதில் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தியாக அவரை பார்த்தோன்னாலே நம்மளுடைய மனதே கவர்ந்துடுவாராம். அப்பேற்பட்ட அவருடைய குணங்கள் எல்லாமே அப்பேற்பட்டதாக இருக்குது. கல்யாண குணங்கள்னு சொல்கிறாலே அது மாதிரி குமார பரமேஸ்வரனை ரசிக்க ரசிக்க அந்த பாக்கியமெல்லாம் கிடைக்கும். அப்பேற்பட்ட மனதை கவரக்கூடியதாக குமார பரமேஸ்வரனை இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் மனோஹராய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.